ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கேரளாவில் அதிகம் வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் எது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், சூர்யா சார் என இவங்களுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வசூல்ல போட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த நிலையில ஒரு தமிழ் ஹீரோவோட திரைப்படம் கேரளாவில் எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்குது, ஸோ எந்தெந்த பெரிய ஹீரோவுக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ மற்றும் மூவி நேம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கேரளாவை பொறுத்தவரை மம்முட்டி, மோகன்லால் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில டாப் 10 தமிழ் மூவி எது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். கேரளாவில் 10வது இடத்துல வேட்டையன் திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் கேரளாவில் 16 கோடியே 80 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. 9வது இடத்துல 2.0 இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் கேரளாவில் 19 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. 8வது இடத்துல மெர்சல் திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் கேரளாவில் 19 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. 7வது இடத்துல பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் 19 கோடியே 1 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. 6வது இடத்துல ஐ திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் 19 கோடியே 30 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. 5வது இடத்துல பிகில் திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் 19 கோடியே 60 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. 4வது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் கேரளாவில் 25 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. 3வது இடத்துல விக்ரம் திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் 40 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. 2வது இடத்துல ஜெயிலர் திரைப்படம் இருக்குது. இந்த ஒரு திரைப்படம் 57 கோடியே 50 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. முதல் இடத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் இருக்குது. லியோ திரைப்படம் கேரளாவில் 60 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ கேரளாவில் டாப் 10 மூவியில ரஜினி சாரோட 3 திரைப்படங்கள் இடம்பிடிச்சிருக்குது. அதே போல விஜய் சாரோட 3 மூவியும் கேரளாவில் டாப் 10ல வந்து இணைஞ்சிருக்குது. இதுல உங்களுக்கு பிடித்த மூவி எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.